பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி. ஸோ யூஸ்வலா நம்ம பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த பௌர்ணமி, அதுவும் தைப்பூச பௌர்ணமி, சரிங்களா? தைப்பூசம் ஒட்டி வர தை பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு என்ன மெசேஜ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்க பயல் செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். கண்ணு மூடி நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ அதற்கப்புறம் உங்களுடைய பிடிச்ச ஏஞ்சல்ஸோ இல்லை யூனிவர்ஸ் கிட்டயோ எனக்கு சரியான ஒரு மெசேஜை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்க ஒரு பையில சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான மெசேஜஸ் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 கிரீன் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 yellow கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. பயல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சில விஷயம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறீங்க லைஃப்ல, சில விஷயத்துக்கு நோ சொல்ல போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முடிவுகளை பொறுத்து தான், சரிங்களா? ஸோ நீங்க ஒரு சில காரியத்தை இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. வேண்டானா வேண்டான்னு விட்டுருங்க. அது ஸோ இது நம்ம வேண்டான்னு சொல்லிட்டா ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ஹர்ட் ஆவாங்களோ, இல்ல நம்ம இந்த விஷயத்த வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஒரு சில விஷயத்துக்கு நோ சொல்லணும், ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் விருப்பமா இருக்குன்னா தாராளமா பண்ணுங்க. ஏன்னா உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்க மனசு இது வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுதுன்னா ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், சரிங்களா? அதனால நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால உங்க லைஃப்ல சந்தோஷமோ துக்கமோ ஏற்பட போறது இல்லை. உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய சந்தோஷமும் துக்கமும் உங்களால தான் ஏற்படும். அதுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கு காரணியா இருக்கக்கூடியது உங்களுடைய செயல்கள் தான், சரிங்களா? அதை பொறுத்துதான் சந்தோஷம் துக்கம் ஏற்படுமே தவிர நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சில முடிவுகளை நோ சொல்றீங்க, ஒரு சில விஷயத்த ஸ்டாப் பண்ணணும்னா நினைக்கிறீங்கன்னா, மனசு சொல்லுதுன்னா அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்களோட இன்ட்யூஷனை ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது சொல்றதை மட்டும் முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, சரிங்களா? எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேணாம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சோகம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்களோ கவலைப்படுறீங்களோ அந்த சூழல் மாற போகுது, சரிங்களா? எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை லைஃப்ல, ஒரு வளர்ச்சியே இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா வந்து கவலைப்படாதீங்க. அந்த ஒரு சூழல் மாறப்போகுது. உங்களுக்கான வளர்ச்சி பாதை வந்து உங்களுக்கு தெரிய போகுது. உங்களோட வளர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அது இன்னும் நியர் ஃபியூச்சர்ல இது ஓகே, இது எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா கூடிய சீக்கிரமே, கூடிய விரைவிலேயே, சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது லைஃப்ல. ஆனா அதுக்கு ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கும். என்னன்னா அது உங்களுடைய ஒரு கவலை மட்டும் தான், சரிங்களா? நீங்க உங்களை நினைச்சு, உங்களுடைய சூழ்நிலையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஸோ அப்ப அந்த வளர்ச்சி, அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும்.
அது முழுசா அந்த பிளஸிங் கிடைக்காம போயிடாது. ஆனா அது கிடைக்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படும். அதனால நீங்க இந்த மெசேஜ் பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடியது கவலைய விட்டுருங்க. இனிமே எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு அவசியமும் ஏற்பட போறது இல்ல. ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக போது. யூனிவர்ஸையும் ஏஞ்சல்ஸையும் நீங்க நம்புங்க. அவங்க உங்களோட லைஃப அப்லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. சரிங்களா? அது இன்னும் கூடிய சீக்கிரத்திலே நடக்க இருக்கு. ஸோ இனிமே சந்தோஷமா உங்களோட நாட்கள கடக்க பாருங்க. இந்த இருக்கிற பிரசன்ட் இருக்கிற இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்கறது என்னன்னா எஸ் ஆமா சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு, எஸ் ஆர் நோவா, நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமா, எப்படி இருக்கும் அப்படின்ற எஸ் ஆர் நோ அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுக்கு எஸ் சரிங்களா. அதாவது கிரீன் சிக்னல்னு வச்சுக்கோங்க. கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு 2 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும். அந்த 2 விஷயம் என்னன்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும். விட்டு கொடுத்து போக பாருங்க. சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி போக பாருங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும் அப்படி இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் புரிஞ்சு நீங்க போனீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸா இருக்கும். அது ஃபாலோ பண்ணும். இன்னொன்னு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணும். யார்கிட்ட எதை பேசினாலும் அழுத்தம் திருத்தமா பேசுங்க, ப்ராப்பரா பேசுங்க. பேசிட்டு பாதியிலே பேசிட்டு மீதியில விட்டுட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னு புரியாம பண்ணிடக்கூடாது. இல்ல நீங்க சொல்ல வர்றத சொல்லி சொல்லாம அப்படி முழுங்கக்கூடாது. கரெக்டா தெளிவா சரிங்களா. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அந்த ஒரு விஷயம் தான். நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா கிளியரா கம்யூனிகேட் பண்றீங்களோ, உங்களுடைய விஷயங்களை சொல்றீங்களோ நிச்சயமா அதற்கான பலன்கள் கிடைச்சே தீரும். ஸோ இந்த 2 விஷயம் காம்ப்ரமைஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்கான கிரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ எஸ் ஆர் நோவா இருந்ததுன்னா அது எஸ் தான் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம தை மாத பௌர்ணமி சரிங்களா. அது தைப்பூசத்தை ஒட்டி வர பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுடைய மெசேஜ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.